என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் என் மூத்த பெருமக்களுக்கும் என்னோட வணக்கம். எல்லாரும் என்னுடைய பாட்டுகளையும் ஸ்தோத்திரங்களையும் என் பதிவுகளையும் மருத்துவ குறிப்புகளையும் ஜோதிட குறிப்புகளையும் ஜோதிட பலன்களையும் மற்றும் மனநல குறிப்புகளையும் மற்றும் என் ஜோதிட பயணத்தில் நான் சந்தித்த ஒரு சில நிகழ்வுகளையும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பதிவில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். எல்லோரும் ரொம்ப நல்லா கேட்குறங்கோ, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறங்கோ, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறங்கோ. உலகத்தில் எந்த இடத்துல எந்த நாட்டில் எங்கே இருந்தால் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தான். எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் கூட பல சகோதர சகோதரிகள் இந்த பதிவுகளில் என்னோடய பதிவுகளை கேட்கலை அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குது. 100 பேர் இருந்தால் ஒரு 30% 40% கேட்குறேங்கோ. மற்றும் பல சகோதரிகளுக்கும் என்னோடய பதிவுகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் அன்பாக கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஸ்தோத்திரங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கோ, இந்த ஸ்தோத்திரங்கள் பதிவில் கொடுங்க, அல்லது ஸ்தோத்திரங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் என்னிடத்துல தாராளமாக சங்கோஜம் இல்லாமல் கேட்கலாம். அதனால் நான் அதை என்னென்னா சொல்லிக் கொடுப்பேன். ஏற்கனவே என் பதிவுகளில் ஸ்ரீமன் நாராயணியம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அம்பிராமி இந்தாதியில் ஒரு சில நற்று சொல்லி கொடுத்துருக்கேன். லலிதா சகஸ்ரநாமம் முழுஷ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி கொடுத்துருக்கேன். கந்தர் சஷ்டி கவச்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னாக்கா, இன்னும் பல பேர் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவளுக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் வேணுமோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக வெளியிடலாம். ஸ்தோத்திரங்கள் வேணும்னா ஸ்தோத்திரங்கள் கற்றுக்கலாம், பாட்டுகள் வேணுமானாலும் பாட்டுகள் கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் பாட்டு கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு சின்ன வயசு கல்யாண காட்சி குழந்தை குட்டி அப்படி நம்மளுடைய நாட்கள் போயிருக்கும். அந்த நிறைவேறாத ஆசைகளை இப்போ நம்ம நிறைவேற்றிக்கலாம். இங்கே போய் நான் பாட்டு கற்றுக்கிறேன் அப்படி இந்த வயசில் பாட்டு கற்றுக்க நமக்கு கூச்சமாக இருக்கும். இப்போனா நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், நீங்கள் கொடுக்க ஆற்றுல இருந்தால் கற்றுக்க போகிறோம். அதனால் இது எந்த விதமான கூச்சமும் இல்லை, எந்த விதமான வெக்கப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. நம்ம நுரையீரல்களுக்கெல்லாம் பலம் கொடுக்கக்கூடியது, நமக்கு நீண்ட ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. அதோட பகவத் விஷயமான அந்த ஸ்தோத்திரங்கள் பாடல்கள்லாம் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி வல்லமை வாய்ந்தது. அதாவது நம்மளோட கழுத்தில் தொங்கிட்டு இருக்கிற செங்கிலியை நாம் பார்க்காம இருக்கிறது போல தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளோட இருக்கக்கூடிய கடவுளை நம்ம பார்க்கறது இல்லை. பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம், புடவைத்தாள் போல் அம்மா புடவைத்தாள் போலையே மூஞ்சியை மூடிட்டு அம்மா எங்கேன்னு தேடுற மாதிரி நம்மளாம் தேடிட்டு இருக்கோம். இதுதான் உண்மையில் நம்ம பல பேருடைய குறைபாடாக இருக்குது. அதனால் பாட்டோ ஸ்லோகமோ எது கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். மருத்துவ குறிப்புகள், மனநல குறிப்புகள், குழந்தைய வளர்ப்பு அல்லது ஜோக்ஸு, விடுகதைகள், நகைச்சுவை கதைகள், அப்புறம் கருத்து கதைகள், இந்த மாதிரி கதைகள் எல்லோரும் கேட்கணுன்னாலும் இந்த கதைகள் சொல்லுங்க, அந்த கதைகள் சொல்லுங்க. நான் ஒரு பானை கதை கொடுத்துருந்தேன், அதை கூட நிறைய பேர் பாராட்டியிருந்தேங்க. இந்த மாதிரிக்கா நீங்கள் எந்த கதை வேணுமோ அதை நீங்கள் கேட்கலாம். ஒரு சில சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தால் அதெல்லாம் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன். அவள் கேட்ட பாட்டு, அவள் கேட்ட ஸ்லோகம், அவள் கேட்டிருந்த ஜோதிட சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் ஆஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி பண்ணியிருக்கேங்கிறத ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா பிரபல ஜோதிடர் அப்படிங்கிறதையும் நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அம்மாவோட பிச்சை எனக்கு அதெல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு. எங்கள் அப்பா சான்ஸ்கிரிட் பண்டிதர் அப்படிங்கிறதையும் பெரிய பக்திமான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவர் ஜியருக்கு சமானம், அந்த அளவுக்கு உண்டானவர். அவர் அந்த மாதிரியான பக்தி உடையவர். நான் அவருடைய ஒரு சின்ன துணுக்கு குழந்தை. அதனால்
எனக்கும் அந்த ஒரு பக்தியெல்லாம் அவர் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு வந்திருக்கு. அதனால் ஸ்லோகங்களோ, தேசிக ஸ்தோத்திரங்களோ, சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களோ, தமிழ் ஸ்தோத்திரங்களோ அல்லது பாடல்களோ, நான் ஒரு மியூசிஷியன் கூட பாட்டு நல்லா கற்றுட்டுருக்கேன். எங்கள் அம்மா பிரபல பாடகி டெக்கே பட்டம்மாளோட கூட பாட்டு கற்றுண்டவா எங்கள் அம்மா. ரொம்ப பரிச்சயம் உண்டு எங்கள் அம்மாவுக்கு அவளை. நான் எல்லாத்துக்கெல்லாம் போயிருக்கேன். அதனால் பாட்டிலையும் எனக்கு நல்ல ஒரு தேர்ச்சி எனக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குதோ அதை மனசு விட்டு நீங்கள் அந்த கமெண்ட்டில் கொடுக்கலாம். எனக்கு இந்த பாட்டு சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஸ்லோகம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். யாருக்கும் தெரியாது நான் புதுசாக சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லலை. விருப்பப்பட்டால் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா கற்றுக்கலாம். எந்த வயசுலேயும் ஸ்லோகங்கள் கற்றுக்கலாம், எந்த வயசுலேயும் பாட்டுகள் கற்றுக்கலாம், எந்த வயசுலேயும் புதுசாக சமையல் கற்றுக்கலாம், எந்த வயசுலேயும் நம்ம எனர்ஜெட்டிக்காக எப்போவுமே நெகிழ்ச்சியாக உற்சாகத்தோடு நம்ம இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதே. அதனால் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள்லாம் கொடுத்துருக்குற அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸு, இதுகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்களுடைய முகங்களெல்லாம் எனக்கு தெரியாட்டா கூட நான் மனக்கண்ணால் பார்த்து எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். எல்லோரும் என்னுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் தெரிவிக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஜாதகங்கள் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பினா நான் உங்களுக்கு ஜோதிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வுகளை சொல்ல முடியும். நான் 25 வருஷங்களாக நான் பல ஜோதிட சந்தேகங்களுக்கும் பலருக்கும் ஜாதகம்லாம் பார்த்து தீர்வுலாம் சொல்லிட்டு எல்லாம் வல்ல அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால எல்லாருக்குமே எல்லா நன்மைகளையுமே அடைஞ்சி இருக்குது. அவளும் வெறுமை ஜோதிடம் பார்த்து அதோடைய ஃபீஸை மட்டும் கொடுத்துட்டு போகாமல் என்ன அவளுடைய சகோதரியாக நினச்சி அவள் நிறைய சன்மானங்களும் கொடுத்து, சன்மானங்கள் மட்டும் இல்லை வாயார புகழ்ந்து, இந்த வெறுமை சொல்லக்கூடாது, உலகம் எவ்வளோ இனிமையானதா அப்படின்னு நான் பிரமிச்சு போகிற அளவுக்கு எல்லோரும் என்னை கொஞ்சம் பாராட்டின்னு இருக்கிறத நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்னை பாராட்டின்னு இருக்குங்க, அது எனக்கு சந்தோஷம். நானும் மனமாற உங்கள் எல்லாரையும் பாராட்டேன். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கும் நல்ல கமெண்ட்ஸுகளை கொடுக்கறதுக்கும் அதுக்கு நல்ல மனசு வேணும். இப்போ ஏதோ சொல்லிட்டு போயிடா, இதுக்குன்னு ஒரு கமெண்ட், இதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி நினச்சிக்கலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் நிறைய கொடுத்துருக்கோங்க. அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கேன். அதனால் சகோதரிக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய விருப்பங்களை, அதாவது உங்களுடைய பாட்டு, ஸ்லோகம், சினிமா பாடல்கள் கூட, பழைய பாடல் தான் எனக்கு பாட தெரியும். இந்த காலத்து பாட்டில் ஏதாவது கேட்டால் அது எனக்கு பாட தெரியாது. பழைய பாடல்களில் ஏதாவது கேட்டால் நான் அதை அழகாக முக்கசரும் இதில் கொடுப்பேன். எல்லா விதமான ஸ்லோகங்களும், எல்லா விதமான பாடல்களும், எல்லா விதமான ஸ்தோத்திரங்களும், எல்லா விதமான ஜோதிட நுணுக்கங்களும் குறிப்புகளும், இப்படி பல விதத்தில் என் சகோதரிகளுக்கு நான் பயன் பெறும் விதமாக நான் இருப்பேன்றதை நான் இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். நான் போர்டெல்லாம் போட்டுண்டு ஜோதிடர், ஆலோசகர், ஆலோசனையாளர் இப்படிலாம் நான் எதுவுமே போட்டுக்கல. என்னை தேடி வரவழைக்கு நான் இந்த ஆலோசனைகளை சொல்கிறேன். குடும்பத்துக்கு உண்டான ஆலோசனைகள், குழந்தை வளர்ப்பு, அதுக்கப்புறம் ஜோதிட நுணுக்கங்கள், அப்புறம் ஜாதகம் பார்த்து சொல்கிறது, இப்படிலாம் நான் செய்கிறேன். ஸ்லோகா கிளாஸ் லேடிஸுக்கெல்லாம் நிறைய நடத்தியிருக்கேன். ஸ்கூல்ஸ்லேயே போய் ஸ்லோகா கிளாஸ்லாம் நான் நடத்திட்டு வந்திருக்கேன். பல கச்சேரிகளையும் பல கோவில் குளங்களையும் நான் நிறைய காலக்ஷேபங்கள் இந்த மாதிரியாக நான் நிறைய பண்ணிக்கிட்டதாத்தையும் உங்கள்கிட்ட பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸ்ரீமத் ராமானுஜருடைய 1000வது பிறந்த நாளில் நடந்த போட்டியில் 1000 பேர் 50 பக்கத்து கட்டுரை எழுதினா, அதில் நானும் எழுதினேன். எனக்கு அதில் 4வது பரிசு கிடச்சிது. 3 பரிசு தான் அதில் வச்சுருந்தா. நானும் நல்லா எழுதிக்கிறதுனால எனக்கு ஒரு பரிசாக எக்ஸ்ட்ராவை கொடுத்து இன்னும் அந்த ஜிஆர் கையால் பாராட்டுதலை வாங்கி வச்சா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப
சந்தோஷத்தை கொடுக்குறது. இந்த சந்தோஷமெல்லாம் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.